ஹாய் ஹலோ வெல்கம் டு நாமு ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பர்ஃபி, மைதா பர்ஃபி. இதை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை கப்பு நெய் இல்லை எண்ணெய், உங்களுக்கு எது தேவையோ அது போட்டுக்கோங்க. அது கூட ஒரு கப் மைதா போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 3-5 நிமிஷம் பொறுமையாக சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா பொறுமையாக வருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கட்டியாக வரும், அதை அப்படியே உடச்சி விட்டு சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வறுத்துட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் ஒரு கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒரு கப் மைதாவுக்கு ஒரு கப் சர்க்கரை. இப்போது அது கூட அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கம்பி பதம் வரணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. சக்கரெல்லாம் கரைஞ்ச உடனே அது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஃபுட் கலர், உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை போட்டுக்கலாம். ஃபுட் கலர் போட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது அது கூட ஒரு கம்பி பதம் வந்த உடனே அது கூட அந்த வறுத்து வச்ச மாவை போட்டு நல்லா கிண்டி விடுக்கோங்க. அது கடாயில் ஒட்டாமல் வரும், அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போது இந்த வறுத்து வச்ச மாவை அது கூட கொட்டி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். போட்டு இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா பொறுமையாக கட்டியெல்லாம் உடச்சி விட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, இன்னும் கிண்டணும். இது இப்போ கரெக்டான பதம். அப்போது ஒரு தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. எண்ணெயில் நெய் எதை வேணால் தடவி வச்சுக்கோங்க. இப்போது இந்த இதை அதில் கொட்டி பீஸ் போட்டுக்கலாம். கொட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது மேலே டெக்கரேஷனுக்கு உங்களுக்கு முந்திரி, பாதாம், பிஸ்தா, வேர்க்கடலை எது வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் முந்திரி போட்டிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு எது வேணால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும்போதே அதை பீஸ் போட்டுருங்க. இப்போது பீஸ் போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து பாருங்கள், நல்லா சூப்பராக டேஸ்டியான பர்ஃபி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.